சப்போர்ட் என்பிசி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம இன்னைக்கு பார்க்க போறது தமிழன் ஜிகேல 100 வினா விடைகள் வித் ஆப்ஷனோட தான் பார்க்க போறோம். ஆப்ஷன் நான் சொல்ல மாட்டேன். ஆன்சர் நான் கொஸ்டின் படிச்ச உடனேயே நீங்க வீடியோ ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு நீங்க அந்த கேள்விக்கு சரியான விடை எதுவா இருக்கும் அப்படிங்கறத கெஸ் பண்ணி ஒரு பேப்பர் பேனை எடுத்து எழுதிக்கிட்டே வாங்க. எத்தனை வினாக்களுக்கு உங்களால சரியா பதிலளிக்க முடியுது அப்படிங்கறத உங்களை நீங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழன் என்னும் சொல் முதலில் பயன்படுத்தப்பட்ட இலக்கியம் எது? அப்பர் தேவாரம். ஆசிய கண்டத்திலேயே மிக பெரிய நூலகம் உள்ள நாடு எது? சீனா. சில எழுத்துக்கள் சில இடங்களில் தமக்குரிய கால அளவை விட குறைவாக ஒலிக்கும் எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குறுக்கங்கள். காவற்பெண்டு என்பவர் யார்? சங்ககால பெண் புலவர். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் முதலில் சாயல்குடி என்னும் ஊரில் விவேகானந்தரின் பெருமை என்னும் தலைப்பில் எத்தனை மணி நேரம் உரையாற்றினார்? 3 மணி நேரம். சொல்லின் செல்வர் என்று போற்றப்படுபவர் யார்? ராபி சேது பிள்ளை. வேளாண் வேதம் என்றும் அழைக்கப்படும் நூல்? நாலடியார். டேஸ் ஆறு கடலோடு கலக்கும் இடத்தில் கொற்கை என்னும் துறைமுகம் இருந்தது? தாமிரபரணி ஆறு. மக்கள் அனைவரும் பிறப்பால் ஒத்த இயல்பு உடையவர்கள் என்று கூறுபவர் யார்? வள்ளுவர். உலக தாய்மொழி தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? பிப்ரவரி 21. நாட்டுப்புறவியல் ஓர் அறிமுகம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? முனைவர் சு. சக்திவேல். கோடு என்பதன் பொருள்? கொம்பு. சூடி கொடுத்த சுடற்கொடி என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆண்டாள். புணர்ச்சி நிலைமொழியின் இறுதி எழுத்து வருமொழி முதல் எழுத்து அடிப்படையில் டேஸ் வகைப்படும்? 4 வகைப்படும். நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் அறனும் காத்தலும் அமைச்சர் கடமை என்கிற கருத்து எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? மதுரை காஞ்சி. நன்னூலில் சொல் அதிகாரம் டேஸ் பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? நன்னூலில் சொல்லதிகாரம் 5 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. மசானபு புகுகோகா எந்த நாட்டை சேர்ந்த அறிஞர்? ஜப்பான். குறடு, நெறிக்கட்டு போன்ற சிறுகதை தொகுப்புகளை இயற்றியவர் யார்? அழகிய பெரியவன். விஷ்ணுபுரம் என்னும் புதினத்தின் ஆசிரியர் யார்? ஜெயமோகன். இயற்கை வேளாண்மை என்னும் நூலின் ஆசிரியர் யார்? நம்மாழ்வார். விசும்பு என்பதன் பொருள்? வானம். உரிமை தாகம் என்னும் நூலின் ஆசிரியர்? பூமணி. வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று டேஸ் திருவள்ளுவரை புகழ்ந்து பாடியுள்ளார்? பாரதிதாசன். நளிசினை பொருள் தருக. பெரிய கிளை. நகைப்புடன் கூடிய எள்ளல் என்பது டேஸ்? அங்கதம். மகாகவி பாரதியார் 1907 தொடங்கிய இதழ்கள் எவை? இந்தியா பாலபாரதம். இல்லுஸ்ட்ரேஷன் என்பதன் தமிழ் சொல்? விளக்கப்படம். சூளாமணி நூலின் ஆசிரியர்? தோளாமொழித்தேவர். உலக தொலைக்காட்சி தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? நவம்பர் 21. உலகின் முதல் கணினி நிரலர் என போற்றப்படுபவர் யார்? உலகின் முதல் கணினி நிரலர் என போற்றப்படுபவர் அகஸ்டா அடா லவ்லேஸ். தோராயமாக மனித உடல்களில் உள்ள செல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 3.7 × 10⁻13.
கீழ்கண்டவற்றில் வலது வென்ட்ரிக்கிளிலிருந்து நுரையீரலுக்கு இரத்தத்தை எடுத்து செல்வது எது? நுரையீரல் தமனி. கீழ்கண்டவற்றில் வெளி உலகின் சாளரங்கள் என்று அழைக்கப்படுபவை எவை? உணர் உறுப்புகள். தாவரங்களையும் விலங்குகளையும் உணவாக உட்கொள்ளும் விலங்குகள் எது? மனிதன். சென்னையில் பேசின் பாலத்தில் அனல்மின் நிலையம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1900. ஒளியை உமிழும் பொருட்கள் டேஸ். ஒளி மூலங்கள். மனிதர்களுக்கு கஷ்டங்கள் தேவை, ஏனென்றால் மகிழ்ச்சியை அனுபவிக்க அவைதான் காரணம் என்றவர் யார்? அப்துல் கலாம். டேஸ் ஆன்டிபயோட்டிக் தவிர செயற்கை முறையில் பல ஆன்டிபயாட்டிக்குகளை நம்மால் உருவாக்க முடியும். வி ஆன்டிபயாட்டிக். கீழ்கண்டவற்றுள் எந்த நோய்களை ஏற்படுத்தும் வைரஸ்களுக்கு ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் வேலை செய்வது இல்லை? சளி, ப்ளூ. கடிதங்கள், அறிக்கைகள் மற்றும் பிற ஆவணங்களை தட்டச்சு செய்ய பயன்படும் மென்பொருள் எது? உரை ஆவணம். ரொட்டி சோடாவின் வேதியியல் பெயர் என்ன? சோடியம் பைகார்பனேட். உலோக அணுக்கள் நிலைத்த தன்மையை பெறுவதற்காக ஒன்று அல்லது அதற்கும் மேற்பட்ட எலக்ட்ரான்களை இழந்து எவற்றை பெறுகின்றன? நேர்மின் சுமையை. பிரக்யான் என்பதன் பொருள் யாது? அறிவு. சூரிய குடும்பத்தில் உள்ள அனைத்து கோள்களுக்கும் ரோபாட்டிக் விண்கலங்களை அனுப்பிய நிறுவனம் எது? நாசா. ஒட்டுண்ணி களைகளை கட்டுப்படுத்த பயன்படும் முறை எது? பயிர் சுழற்சி முறை. உலக காடுகள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? மார்ச் 21. எத்தனை வகையான ஒழுங்குபடுத்தல்களை தேர்வு செய்யலாம்? 4. FPS அலகுமுறையில் நிறையின் அலகு என்ன? பவுண்ட். அணு நிறை அலகால் அளவிடப்படும் துகள் எது? புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான். மேற்கண்ட அனைத்தும். ஒளியை கதிர்கள் வடிவில் கருதுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கதிர் ஒளியியல், வடிவ ஒளியியல். விடை A மற்றும் B. கீழ்கண்டவற்றுள் ஆடிச் சமன்பாடு எது? 1/f = 1/u + 1/v. நீரின் சாதாரண கொதிநிலையில் அதன் ஆவி அழுத்தம் என்ன? விடை 760 மில்லிமீட்டர் ஆஃப் மெர்க்குரி, mmHg. பின்வருவனவற்றுள் கரும்பு சர்க்கரையின் மூலக்கூறு வாய்ப்பாடு எது? C12, H22, O11. நில வாழ்வினை முழுவதுமாக மேற்கொள்ள தகவமைப்பினை பெற்ற முதல் முதுகெலும்பு வகுப்பு டேஸ். ஊர்வன. உறைய வைத்தல் முறையில் உணவு எத்தனை டிகிரி வெப்பநிலைக்கு கீழே சேமித்து வைக்கப்படுகிறது? 0 டிகிரி செல்சியஸ். அனைத்து பருப்பொருள்களின் அடிப்படை பண்பு டேஸ். மின்னூட்டம். மின் விளக்குகளில் மின் இழை ஆவியாவதை தடுக்க பயன்படுவது எது? ஆர்கான். நமது உடம்பின் தோராய pH மதிப்பு எவ்வளவு? 7.0 முதல் 7.8 வரை. உமிழ்நீரில் டேஸ் என்ற பாக்டீரியாவை எதிர்க்கும் நொதி உள்ளது? லைசோசைம். SI அலகுகளில் உந்து விசையின் அலகு என்ன? நியூட்டன். காற்றை விட அடர்த்தி குறைவாக உள்ளதால் மிதப்பு விசையை பெறும் வாயுக்கள் அல்லாதது எது? நைட்ரஜன்.
நைட்ரஜன் வெளியேற்றத்தில் பங்கு பெறும் நுண்ணுயிரி எது? சூடோமோனாஸ். உலக சுகாதார நிறுவனம் பன்றிக் காய்ச்சல் நோயை பெரும் கொள்ளை நோய் என அறிவித்த ஆண்டு எது? ஜூன் 2009. சைலம் புளோயத்தை முழுவதுமாக சூழ்ந்து எதில் காணப்படுகிறது? டிரசீனா. கதிரியக்க கார்பன் முறையை கண்டுபிடித்தவர் யார்? WF லிபி. உலக சுகாதார நிறுவனம் எந்த ஆண்டு மருந்துகளை சார்ந்திருத்தல் என்ற வார்த்தையை பயன்படுத்த ஆலோசனை வழங்கியது? உலக சுகாதார நிறுவனம் எந்த ஆண்டு மருந்துகளை சார்ந்திருத்தல் என்ற வார்த்தையை பயன்படுத்த ஆலோசனை வழங்கியது? 1984. காவிரி வாலா என்ற தமிழ் பெயரால் அழைக்கப்படும் ஆறு எங்கு காணப்படுகிறது? பாகிஸ்தான். உலகில் முதலில் கட்டப்பட்ட பொது குளம் எங்கு காணப்படுகிறது? மொகஞ்சதாரோ. கீழ்கண்டவற்றுள் ஆர்க்டிக் பெருங்கடலின் எல்லையோர கடல் அல்லாதது எது? டேவிஸ் கடல். ஆரியர்களின் முதன்மை தொழில் எது? கால்நடை மேய்த்தல். பொருந்தல் டேஸ் மாவட்டத்தில் உள்ளது? திண்டுக்கல் மாவட்டத்தில். சமண துறவிகளுக்கான கற்படுக்கைகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பாண்டவர் படுக்கை என்று. இந்திய அரசமைப்பு சட்டம் இறுதி செய்யப்படுவதற்கு முன்னர் எத்தனை திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன? 2000 திருத்தங்கள். கீழ்கண்டவற்றுள் சரியானதை தேர்ந்தெடு. மாமல்லபுரத்திலுள்ள பஞ்ச பாண்டவ ரதங்கள் 5 வகையான கோவில் கட்டட பாணியை உணர்த்துகின்றன. மகாபலிபுரத்திலுள்ள பெருந்தவ வடிவ சிற்ப வேலைப்பாடு உலகில் செதுக்கப்பட்ட திறந்தவெளி சிற்பங்களில் மிக பெரியதாகும். திருமூர்த்தி மண்டபம் மாமல்லன் பாணியில் கட்டப்பட்டது. இதன் சரியான விடை மேற்கண்ட அனைத்தும். சுவிஸ் நாட்டில் பிரமிடு வடிவத்தில் காணப்படும் மேட்டர்ஹார்ன் மலை டேஸ் மலைத்தொடரில் அமைந்துள்ளது? ஆல்ப்ஸ் மலைத்தொடரில். கிராம சபை ஆண்டுக்கு எத்தனை முறை கூடும்? 4 முறை. துக்ளக் அரச வம்ச ஆட்சிக்கு அடிக்கல் நாட்டியவர் யார்? கியாசுதீன் துக்ளக். புவியின் கொள்ளளவில் எத்தனை சதவீதம் கவசம் மற்றும் புவிக்கரு கொண்டுள்ளது? 84%, 15%. மாநில சட்டமன்றத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாக செயல்படுபவர் யார்? ஆளுநர். இயற்கை அமைப்பு பிரிவுகளின் அடிப்படையில் வட அமெரிக்கா எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? 4 பகுதிகளாக. தீரன் சின்னமலையின் இயற்பெயர் என்ன? தீர்க்கதரிசி. 1956ஆம் ஆண்டு தொழிற்துறை கொள்கை தீர்மானத்தின்படி தொழிற்துறையானது எத்தனை வகைகளை கொண்டுள்ளது? 3. ஆப்பிரிக்காவின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி எது? விக்டோரியா. ஆஸ்திரேலியாவின் முதன்மையான தானிய பயிர் எது? கோதுமை. தொல்பொருள்களை ஆராய்ந்து விளக்கமளிப்பதன் வழியாக மனிதர்களின் கடந்த காலம் குறித்து ஆராயும் இயல் எது? தொல்லியல். மெசபடோமியாவில் தழைத்தோங்கிய நாகரிகம் எது? சுமேரிய, அகேடிய, பாபிலோனிய. சரியான விடை மேற்கண்ட அனைத்தும். சில்வியா ஏல் என்பவர் எந்த நாட்டின் புகழ்பெற்ற கடல் ஆராய்ச்சி நிபுணர்? சில்வியா ஏர்ல் என்பவர் எந்த நாட்டின் புகழ்பெற்ற கடல் ஆராய்ச்சி நிபுணர்? அமெரிக்கா. ஒவ்வொரு நாட்டிற்குமான கடல் மைல்களை ஐநா சபை எந்த ஆண்டு நிர்ணயம் செய்தது? 2013. காண்டிட் என்ற மிகவும் புகழ்பெற்ற நூலை எழுதியவர் யார்? வால்டேர். ஆரிய சமாஜத்தை நிறுவியவர் யார்?
சுவாமி தயானந்த சரஸ்வதி. தார் பாலைவனம் உப அயன மண்டல பாலைவனங்களில் உலக அளவில் எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 9வது இடத்தில். இந்தியாவில் எத்தனை தேசிய பூங்காக்கள் உள்ளன? 102. கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது? இந்திய வானொலி ஒலிபரப்பு சேவை 1957 ஆகாசவாணி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இந்தியாவில் தொலைக்காட்சி வலையமைப்பு தூர்தர்ஷன் என அழைக்கப்படுகிறது. இன்சாட் 1B தகவல் தொடர்பிற்காக ஏவப்பட்ட முதல் இன்சாட் வரிசை செயற்கைக்கோள் ஆகும். இந்திய தேசிய செயற்கைக்கோள் அமைப்பு 1983 நிறுவப்பட்டது. சரியான விடை அனைத்தும் சரி. அரசியல் அமைப்பினை சட்ட திருத்தம் செய்வதில் பின்பற்றப்படும் முறைகளை பற்றி கூறும் சட்ட பிரிவு எது? பகுதி 20. மத்திய அரசின் ஆண்டு வரவு செலவு திட்டத்தினை மத்திய நிதி அமைச்சர் குடியரசுத் தலைவரின் அனுமதி பெற்ற பின்னர் எங்கு சமர்ப்பிக்கிறார்? மக்களவையில். மக்களவை உறுப்பினர் ஆவதற்கு எத்தனை வயது உடையவராக இருக்க வேண்டும்? 25 வயது. பன்னாட்டு நிதி நிறுவனத்தின் உலக பொருளாதார கண்ணோட்டத்தின்படி உலகத்தில் 5வதாக மிக வேகமாக வளர்ந்து வருகின்ற நாடு எது? இந்தியா. வேலு நாச்சியார் வல்லமை பெற்றிருந்த மொழி எது? ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது. விடை மேற்கண்ட அனைத்தும். காந்தியடிகளின் தண்டி யாத்திரையில் கலந்து கொண்டவர்கள் எத்தனை பேர்? 78 பேர். முஸ்லிம் லீக்கின் சென்னை கிளையை நிறுவியவர் யார்? யாகூப் ஹாசன்.